ஹலோ வணக்கம், இது உங்கள் சிவி ஜோன். ஸோ எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஷிப் தான் சொத்து நமக்கு அப்படின்ற மாதிரி ஒரு சம்பவம் நடந்திருக்கு. அதாவது கோஇன்சிடென்ஸாக நடக்கும். நம்ம கமருதீன் நடக்கும்போது ஒரு ரீல் வந்து பயங்கர ட்ரெண்டிங்காக போயிருக்கும், நீங்கள் பார்த்துருப்பீங்க. ரெண்டு பேரும் அப்படியே நடந்து வருவாங்க, கமருதீனும் வினோத்தும். அப்போ அந்த பக்கம் வந்துட்டு திவ்யா வந்து கூப்பிடுவாங்க, ரெண்டு பேரும் அட் அ டைமில் அப்படி திரும்புவாங்க. அது செம்மையாக வந்து வைரலாக போச்சு, அதை நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ ரெண்டு பேருக்கும் வந்து ஒரு கோஆர்டினேஷன், ஒரு சிங்க்கு. அதே மாதிரி அவர் வெளியே போகும்போது விஜய் பார்வதியை வந்து அவருக்கு வந்து ஒரு இதில் போய் பேஸ்ட்டாக வச்சுக்கோங்க. ஆனாலும் அவர் போகும்போது அழுதார், அவர் போனதுக்கப்புறமா அழுதார். அவங்க ஒரு ரெண்டு பேருக்காக வந்து பேசினார். அந்த ஒரு விஷயம் இருக்குல்ல வினோத்துக்கு. அதே மாதிரி அவன் வந்து எனக்கு அப்பா அம்மா இல்லைன்னு சொல்லியிருந்தான், அவன் இந்த பணம் தான் வேணும்னு சொன்னான். இப்போ இவங்க போன ரெக்கார்டுக்கு வாங்கிட்டு போனதுனால சேலரி வேறு இல்லைன்னு சொல்லிட்டு இருக்காங்க, எனக்கு பக்குன்னு இருக்குன்ற மாதிரிலாம் ஃபீல் பண்ணார். இப்போ என்னென்னா ஒரு சூப்பரான ஒரு கோயின்சிடென்ட்டான ஒரு சம்பவம் நடந்துருக்கு. அதை வந்து ஃபுல்லாக வந்து ட்ரெண்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. என்னென்னா வீக் 11 வந்துட்டு கானாவனத்து வந்து கேப்டன் ஆனார். கரெக்டாக வீக் 11. வீக் 12 பார்த்தீங்கன்னா கமருதீன் வந்து கேப்டன் ஆகிறாரு. செம்மல்ல. வீக் 13 வந்துட்டு கமருதீன் வந்து ரெக்கார்டு வாங்கி எலிமினேட் ஆகிறாரு. வீக் 14 வந்துட்டு கானாவனத்து பணப்பேட்டி எடுத்து வெளியே போகிறாரு. என்ன மாதிரி ஒரு கோயின்சிடென்ட் பாருங்களேன். ஃபஸ்ட்டு கானாவனத்து வந்து கேப்டன் ஆகிறாங்க, ரெண்டாவது வந்து கமருதீன் கேப்டன் ஆகிறாங்க, மூணாவது வாரம் வந்துட்டு கமருதீன் எவிக்ட் ஆகிறாங்க, நாலாவது வாரம் கானாவனத்து. நீ இல்லாத இடத்துல நான் எப்படி மச்சான்ற மாதிரி. ஐயோப்பா, சரியான ஒரு கோயின்சிடென்ஸுங்க. அது எப்படி தான் இந்த நட்பு வந்து உருவாச்சுன்னு நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்கன்னா தெரியவே தெரியாது. ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா சண்டை போடுற மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறம் அது பாட்டுக்கு இவங்க ரெண்டு பேரும் மாறி மாறி சண்டை போட்டுப்பாங்க, நல்லா கலாய்ச்சிப்பாங்க, திரும்ப பார்த்தா ஒன்றாவாங்க. இதுதான் ஃப்ரெண்ட்ஷிப். எப்பயுமே நீ சூப்பர்ரா, நீயும் சூப்பர்ரா, நல்லா இருக்கேடா, அது ஃப்ரெண்ட்ஷிப் கிடையாது. நீ பண்ணது தப்புடா, ஆமாம் நீ பண்ணது தப்பு தான், இப்படி தான். அந்த மாதிரி சொல்லும்போது அவன் நான் பண்ணதை அவன் சுட்டி காட்டிருக்கான், அப்போ நம்ம ஏதோ ஒரு தப்பு பண்ணியிருக்கோம், நம்மளால் ரியலைஸ் பண்ண முடியும். எப்போ பார்த்தாலும் ஒரு சில பேர் வந்துட்டு அப்படியே சூப்பர் அப்படின்னு ஏற்றி விட்டுருப்பாங்க. அது உண்மையான நட்பு கிடையாது. ஸோ கண்டிப்பாக வந்து செம்மையாக இருக்குது. நீங்கள் அதை கவனிச்சிங்களான்றதை மறக்காமல் கீழே கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். யாரெல்லாம் வந்து இந்த நட்பை வந்து மிஸ் பண்ணுறீங்க, சான்ஸ் இருந்துச்சுன்னா அவங்க 3 பேர் வந்து இன்றைக்கி என்ட்ரி கொடுத்தா எப்படி இருக்கும்? சரி, இதை பற்றி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். பாய் நண்பர்களே.